ஓபிஎஸ் சொன்னதை பார்த்தோம் சார். என்ன இன்னும் சொன்னாரு பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணல. அவர் என்ன சொன்னாரு? நான் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். அவரை போல 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பெரிய அன்பு பற்றி பொய் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து உங்களுடைய விசுவாசம் அவ்வளவு தூரம் உங்களை தள்ளுது. அப்படி இல்ல, பிஜேபி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நான் கன்ஃபார்ம் பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணல. நான் ஒருத்தர் விஷயம் சொல்றாரு, அவர் பொய் சொல்றாரு போல நம்பல. நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன அர்த்தம்? எது அன்ஆத்தென்டிகேட்டடோ எது அன்வெரிஃபைடோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு பொய் சொல்லுவார் நீங்க நம்புறீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வச்சுக்கோங்க. ஐ ட்ரஸ்ட். இதுல எந்த விசுவாசமும் இல்ல, நோக்கமும் இல்ல. அப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்க சார். ஓபிஎஸ் சந்திப்புல சில சந்தேகங்கள் இருக்கு. தமிழக அரசு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு 10 விஷயம் சொல்லுது. ஆமா. மத்திய அரசு கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்லி அமைதியா இருக்கு. கொடுத்தேன்னு சொல்ல கொடுக்கல. அப்ப நீங்க வந்து ஐயோ இது அன்வெரிஃபைடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்படி சொல்லியிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல. என்னைக்கா வாய் திறந்துருக்கீங்களா? அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னோடனே ஒன்றிய அரசு குன்றிய அரசு அப்படின்னு பாய்கிறீங்க. அப்பயே நீங்க மத்திய அரசுடைய பதிலுக்காக காத்திருக்கல. மத்திய அரசு வெரிஃபை பண்ண பிறகு தான் நான் நியூஸ் போடுவேன். நிதி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல நான் போட மாட்டேன். இது தமிழ்நாடு அரசுடைய வெர்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெர்ஷன் வாங்கின பிறகு தான் நான் போடுவேன். அப்படிலாம் செஞ்சிருக்கணும்.